நாம் சபை என்று சொல்லும்போது நாம் வெறும் ஒரு கட்டிடத்தை பார்ப்பதல்ல, ஒரு ஊழியக்காரரை பார்ப்பதல்ல. நாம் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் கர்த்தருக்கு எப்படியாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். நம்ம அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நான் ஒருவருடைய சாட்சி கேட்டேன். அவர் இவ்வாறு சொன்னார், I don't want to talk about the Christians. I want to talk about the Christ. என் கிறிஸ்தவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நான் கர்த்தரை பற்றி நான் பேச விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் கர்த்தருக்கென்று எவ்வளவாய் ஜீவிக்கிறோம், கர்த்தருக்காய் எவ்வளவாய் வைராக்கியமாய் இருக்கிறோம், அவருடைய ஆலயமாய் இருக்கிற நாம் எவ்வளவாய் சாட்சி கொடுக்கிறோம். நான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, சபைக்கு நம்மளை பார்க்கிறவர்கள் கர்த்தரை காண வேண்டும், நம்மளோடு பேசுபவர்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும், நம்மோடு பழகிறவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கணும்.